ஒரு ஃபேக்டரியில ஏற்பட்ட கெமிக்கல் லீக்னால மக்கள் எல்லாருமே ஜாம்பிஸா மாறிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணை கூட்டிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லி போய்க்கிருக்கான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முன்னாடி ஜாம்பியா மாறின ஒருத்தனை பாக்குறான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனோட பொண்ணுகிட்ட போலான்னு சொல்லி பார்க்கும்போது பொண்ணுகிட்டையும் ஒரு ஜாம்பி இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோனோட பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்து இவனோட பொண்ணை காப்பாத்திடுறான். இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே ஜாம்பிஸ் கடிக்க ஆரம்பிக்குது. இதனால இவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஜாம்பிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணு செகண்ட் ஹீரோட வைஃபும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு ஜாம்பிஸ் இவங்க பின்னாடியே வருது. இதனால இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுனவங்க ட்ரெயின்ல ஏறலாம்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்குது. இப்படியே நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையனும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவனும் ட்ரெயின்ல ஏறதுக்கு முயற்சி பண்றான். எப்படியோ பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவும் ட்ரெயின்ல ஏறிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணுக்கு கால் பண்றான். அப்படி கால் பண்ணா அந்த குட்டி பொண்ணு சொல்றா, நாங்க 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம்னு சொல்லி விஷயத்த சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றான், உன்னோட வைஃபும் என்னோட பொண்ணு 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு. இதை கேட்ட செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்கு நம்ம போறோம்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க டேப் எல்லாத்தையுமே எடுத்து அவனோட கையில சுத்திக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையனும் சண்டை போடுறதுக்கான ஒரு சில பொருட்களை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போனா அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஜாம்பிஸா மாறி இருக்காங்க. உடனே செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த பையனும் அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தா அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ஜாம்பிஸா மாறி இருக்காங்க. இதை பார்த்தவன அந்த பையன் ஒரு மாதிரி ஆகிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே இவங்கள பிடிச்சிருது. அந்த நேரம் பாத்தீங்கன்னா டனல் கிராஸ் ஆனனால அந்த இடமே இருட்டா வந்துருச்சு. இதனால ஜாம்பிஸ்க்கு கண்ணு தெரியல. அப்படியே பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில பால்ஸ் விழுகுது. இந்த சத்தத்தை கேட்டோன ஜாம்பிஸ் அந்த பக்கமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருட்டுல ஜாம்பிஸ்க்கு கண்ணு தெரியாதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் இன்னொரு டனல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போனை தூக்கி அந்த பக்கமா போடுறான். அதுக்கப்புறம் அந்த போன்ல எலராம் அடிச்சோன்னா ஜாம்பிஸ் எல்லாம் அந்த பக்கமா போயிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க பாத்தீங்கன்னா 13வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்படி போனா செகண்ட் ஹீரோட வைஃபும் பெஸ்ட் ஹீரோட பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்துடுது. உடனே இவங்க இன்னொரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிடுறாங்க. அப்படி ஒளிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கூட இருந்த அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, நாங்க 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், இன்னும் கொஞ்சத்துல 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவோம்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாத்திட்டையுமே இந்த விஷயத்த சொல்றா. இதை கேட்ட அங்க இருந்த ஒரு சைக்கோ, அவங்க 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கும், அவங்க இங்க வந்தா நாங்களும் ஜாம்பிஸா மாறிடுவோம்னு சொல்றான். இதை கேட்ட அங்க இருக்கவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்து அந்த டோரை லாக் பண்றாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டனல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த இருட்டில லக்கேஜ் வைக்கிற அந்த பைப் வழியா இவங்க எல்லாருமே தப்பிச்சு வந்து இருக்காங்க. அப்படி வரும்போது மேல இருந்து ஒரு டின்னு விழுந்து அந்த சத்தத்துல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருது. உடனே இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வேகமா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது ஜாம்பிஸ் இவங்க கிட்ட வருது. உடனே டோரை லாக் பண்ணி இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த டோரை ஓபன் பண்றான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா துணியை வச்சு அந்த டோரை லாக் பண்ணிருக்காங்க. இதனால அந்த டோரையும் திறக்க முடியாம இருக்கு. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாம்பிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த டோரை லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி செகண்ட் ஹீரோவை கடிச்சிடுது. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அந்த டோரை உடைச்சிட்டு இவங்க எல்லாருமே 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்றான், என்ன ஜாம்பி கடிச்சிருச்சு, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன், என்னோட வைஃபை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்றான். இதை கேட்ட செகண்ட் ஹீரோட வைஃப் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்படி போனா அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா அந்த டோரை திறக்க விடாம பண்ணிக்கிருக்கான். உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். அப்படி போனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவை பிடிச்சி அடிச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா இவனும் ஒரு ஜாம்பியா மாறிட்டான், அதனாலதான் இப்படி பண்றான், இவன் இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்றான். இதை கேட்ட அங்க இருந்தவங்களும் ஆமா இவனும் ஒரு ஜாம்பியா மாறிட்டான், இவங்க எல்லாருமே இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட வந்து அவங்களும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு லேடி பாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட அக்காவும் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ்னால இறந்துடுறாங்க. இதனால இவங்க இந்த மாதிரி சுயநலமான மக்கள்னால தான் என்னோட அக்காவும் இறந்தா, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் இருக்க அந்த டோரை திறந்துடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே அங்க இருக்கவங்கள கடிக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த சைக்கோ மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ பாத்ரூம்குள்ள போய் லாக் பண்ணிடுறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் ஜாம்பிஸ்னால அவங்க கடிப்பட்டு இறந்து போறத பாத்துக்க இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ட்ரெயினும் அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது ட்ரெயினை ஓட்டிக்கு இருந்தவரு அங்க 2 ட்ரெயின் விழுந்திருக்கத பார்த்தோன்னு இனிமே ட்ரெயின் போகாதுன்னு சொல்லி மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல இருந்து இவங்க பாத்தீங்கன்னா ட்ரெயினை விட்டு இறங்கி வராங்க. அப்படி வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் செயல இருந்து வேகமா போய்க்கு இருக்கு. அப்படி போன அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின்ல மோதி இந்த இடமே தரமட்டமா ஆகிருது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட பொண்ணும் அந்த ட்ரெயினுக்கு அடியில மாட்டிடுறாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கி வீசிடுறான். அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்க இருந்து ஒரு ஜாம்பி கடிச்சிருது. இதை பார்த்தோன்னே இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு ஜாம்பியா மாதிரி இந்த பையனையும் கடிச்சிடுறா. எப்படி அதுல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ மட்டும் தப்பிச்சு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்துடுறான். அப்படியே இந்த பக்கம்
பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ட்ரெயின் கடையில இருந்து இப்படியே மேல வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவனோட பொண்ணையும் அந்த செகண்ட் ஹீரோட வைஃபையும் காப்பாத்திடுறான். அப்ப இவங்க கூட வந்த ஒருத்தனை பாத்தீங்கன்னா உங்களால காப்பாற்ற முடியல. அவன் மட்டும் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ்ல கடிப்பட்டு இப்படியே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ட்ரெயினை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த ட்ரெயினை ஓட்டிக்கு இருந்தவர் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி வரும்போது அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் தாக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த ட்ரெயின்ல இருந்தவரு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி வந்து அவனை காப்பாத்தும் போது அவரை பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் கடிச்சிருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ மட்டும் இப்படியே தப்பிச்சு ட்ரெயின்ல ஏறிடுறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பொண்ணை கூட்டிட்டு செகண்ட் ஹீரோட வைஃபையும் கூட்டிட்டு அந்த ட்ரெயின்ல ஏத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ட்ரெயின்ல ஏறிடுறான். இப்படி உங்க ட்ரெயின்ல போய்க்கு இருக்கும்போது அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை துரத்திக்கிட்டே வருது. துரத்திக்கிட்டு வந்து அந்த ஜாம்பிஸ் அந்த ட்ரெயினை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. இதனால பாத்தீங்கன்னா ட்ரெயினே அந்த இடத்துல நிக்குது. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட காலை வச்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே மிதிக்க ஆரம்பிக்குதான். மிதியில பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. இப்படியே பாத்தீங்கன்னா ட்ரெயினும் போக ஆரம்பிக்குது. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரெயினை யார் ஓட்டிக்கிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சைக்கோ தான் அந்த ட்ரெயினை ஓட்டிக்கிருக்கான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பாய்ந்தே போயிடறான். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனும் ஒரு ஜாம்பியா மாறிடுறான். ஜாம்பியா மாறின அவன் பாத்தீங்கன்னா முழு ஜாம்பியா மாறாதனால அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு இவங்க கிட்ட வரான். வந்து அவன் சொல்றான், என்ன எப்படியாவது காப்பாத்து, என்ன கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி ஆகிருது. உடனே அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தாக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கூட சண்டை போடுக்க இருக்கும்போது சைக்கோ நம்ம ஹீரோவை கடிச்சிடறான். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவை கீழே தள்ளி கொன்னுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோட வைஃபுக்கு சேஃபான ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரெயினை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே ட்ரெயினுக்கு பின்னாடி வந்து அவனோட பொண்ணை பத்தின சில நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு இறந்தே போயிடுறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான இடம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ட்ரெயினை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு செகண்ட் ஹீரோட வைஃபும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க மிலிட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்தா ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இவங்க நடந்து வந்து இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பாடின பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. இதை கேட்டோன்னு அங்க இருந்தவங்க வர்றவங்க மனுஷங்க தான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே காப்பாத்திடுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.